நடிகர் சங்க தேர்தலில் வாக்களித்துவிட்டு சரத்குமார் அணியைச் சேர்ந்த விஜயகுமார் தற்பொழுது செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதனை பார்க்கலாம். பார்த்துருப்பீங்க. ஸோ தேர்தல் சிறப்பாக நடக்கும், அமைதியாக நடக்கும். தேர்தலிலே எங்களுக்கு நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் அந்த நம்பிக்கை இருக்கிறது. காரணம், நல்லவர்கள், பொறுப்பானவர்கள், பண்புள்ளவர்கள், பாசத்தோடு உள்ளவர்கள்லாம் எங்கள் அணியில் இருக்காங்க. போட்டி தேர்தலில் வர்றது ஒன்றும் புதுசு இல்லை. எந்த தேர்தலாக இருந்தாலும் போட்டி இல்லாமல் இருக்கிறதில்ல. அது இந்த தேர்தலில் கடந்த சில வருடங்களுக்கு பிறகு நடிகர் சங்க தேர்தல் இப்போ நடக்குது. ஆரோக்கியமாக தான் இருக்குது. போட்டி இருக்கணும், அப்போ தானே யார் நல்லவங்க கெட்டவங்கன்னு தெரியும். அதனால் சாயந்தரம் நிச்சயமாக வெற்றியை அறிவிப்பார்கள். வெற்றி பெறப்போவது எங்கள் அணி, சரத்குமார் அணி. வாழ்த்துங்கள். வணக்கம் சார். அதே போல தேர்தல் வெற்றி பெறக்கூடிய பட்சத்தில் உங்களுடைய அணி விஷால் அணியுடன் இணைந்து பணியாற்றுவதற்கான வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்கு? அதாவது கலை இது தேர்தல்ன்றது தேர்தல் முடிஞ்சவுடனே சரியாக போயிடுது. இது ஒன்றும் பெரிய அந்த நாட்டுக்கு இந்த நாட்டுக்கு உள்ள பிரச்சனை இல்லை. இது குடும்ப பிரச்சனை. அதனால் இது அந்த அளவுக்கு தேர்தல் முடிஞ்ச உடனே எல்லாம் சரியாக போயிடும். அவங்கவுங்க வேலையை பார்க்க போயிடுவாங்க, நாங்கள் எங்கள் வேலையை பார்ப்போம். ஸோ அதனால் இதில் பெரிய விரோதமோ எதிர்ப்போ பண்ணி வாழ்க்கை பூரா பண்ணுறதுக்கு இது அப்படிப்பட்ட தேர்தல் இல்லை. இது அதுக்கப்புறம் எல்லாமே சுமூகமாக போயிடும்.